மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை புதிய மைல்கல்லை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த பொன்னான வேளையில் ஒரு சிறிய அங்கமாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி முன்னெடுத்திருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் கூட்டொருங்கியக்க திரு அவை ஒருங்கிணைந்து ஒரே பாதையில். கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாக நம்முடைய பங்கு தலங்களிலும் சரி, நம்முடைய மறைமாவட்ட தலங்களிலும் சரி, நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சொல்லாடல்கள் சினட், ஆயர்கள் மாமன்றம், கூட்டொருங்கியக்க திரு அவை ஒருங்கிணைந்து ஒரே பாதையில். இது நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன, இதில் நம்முடைய பங்கேற்பு என்ன, இது கொடுக்கும் தகவல்கள் என்ன என்பது குறித்து அலசி ஆராயும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் மாதா தொலைக்காட்சியின் கூட்டொருங்கியக்க திரு அவை ஒருங்கிணைந்து ஒரே பாதையில். இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு சிறிய முன்னோட்டமாக, ஒரு சிறிய முன்னுரையாக, இந்த நிகழ்ச்சி குறித்த தெளிவை நமக்கு வழங்குவதற்காக பாளை மறைமாவட்டத்தை சார்ந்த தற்போது தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வெல்கம் ஃபாதர். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை குறித்து ஃபாதர், நமக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது, கூட்டொருங்கியக்க திருவைனா என்ன, சினட், உலக ஆயர்கள் மாமன்றம்னா என்ன, அதை குறித்து ஒரு முன்னுரை சொல்லுங்களேன். இயல்புகளை களைந்த நிலையில் மீண்டும் அந்த இயல்புகளை பெற்றுக்கொண்டு ஒருங்கிணைந்து இயேசுவின் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் நாம் இவ்வுலகத்தில் சாட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கான அழைப்பு தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. இதுதான் இயேசு ஏறெடுத்த மிக முக்கியமான ஜெபம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காலத்தின் ஓட்டத்தில் திரு அவையானது பல இயல்புகளை இழந்திருக்கின்றது. அந்த இயல்புகள் இல்லாமல் இயங்குவது பொருளற்றது. எனவே இப்பொழுது திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் கலந்து பேசி அவர்களுடைய பரிந்துரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எவ்வாறு நாம் ஒருங்கிணைந்து ஒரே பாதையில் பயணிக்கலாம் என்பதற்கான மாபெரும் வாய்ப்பினை கடவுள் இந்த திருத்தந்தை மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது நாம் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, யார் இயக்க போகின்றார்கள்? திருப்படி நிலைகளில் இருக்கக்கூடிய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்களா, அல்லது இனிமேல் எங்களுடைய காலம், எனவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இயக்கப் போகின்றோமா என்பது அல்ல. திரு அவையை இயக்குவது, திருமுழுக்கு பெற்றவர்களை இயக்குவது தூய ஆவியாருடைய உன்னதமான பணி, அவருடைய உன்னதமான கொடை. ஆனால் நாம் அனைவரும் எவ்வாறு ஒருங்கிணைந்து ஒரே பாதையில் இருக்க வேண்டும்? சினாட் என்கின்ற ஆங்கில சொல்லுக்கான உண்மையான தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், ஒருங்கிணைந்து பாதையில் என்பதுதான். எனவே பாதையில் ஒருங்கிணைந்து இருக்கின்றோமா? எவ்வாறு இருக்க போகின்றோம்? மிக மிக முக்கியமாக திருத்தந்தை விரும்புவது, ஒருங்கிணைந்து ஒரே பாதையில் இல்லை என்றால் ஏன் இல்லை என்பதை கண்டுபிடியுங்கள். திறந்த மனதோடு விவாதியுங்கள், கலந்து பேசுங்கள், பரிந்துரை கொடுங்கள். யாரும் அச்சப்பட வேண்டாம். எல்லாருடைய கருத்துக்களும் எனக்கு தேவை. அப்பொழுதுதான் கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்க முடியும் என்கின்ற மிக உன்னதமான வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். எனவே துணிந்து நாம் கலந்து பேசி யதார்த்தங்களை உண்மைத்தன்மையோடு கூறி, அதே நேரத்தில் தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். எனவே நம்முடைய பணி என்ன? இருக்கக்கூடிய பிரிவினைகள், எவ்வாறு நாம் ஒன்றாக இல்லாமல் இருக்கின்றோம், ஆளுக்கு ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் புறம் தள்ளி ஒரே நிலைக்கு வருவது, ஒரே பாதையில் ஒருங்கிணைந்து இருப்பது, அதற்கு தேவையான பகிர்வுகளையும் கருத்துக்களையும் முன்மொழிய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் சொல்லும்போது என்ன தோணுது அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க திருவை ஒரு தொன்று தொட்டு பல மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அப்படின்னே நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அந்த ஆலமரத்துல இருந்து இன்னும் நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு முன்னோக்கி செல்வது, அதற்கான ஒரு பரிந்துரைகள் அப்படிங்கிறதான் இந்த தளம் எடுத்து வைக்க போகிறது அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. ஸோ அருமையான ஒரு முன்னுரை என்ன அப்படிங்கிறத கேட்டோம். இப்போ அடுத்ததாக இன்று நாம் முதலில் விவாதிக்க இருப்பது, முதலில் கலந்துரையாட இருப்பது தலைப்பு என்ன அப்படின்னா ஒன்றிப்பு, இல்லையா? ஸோ அந்த ஒன்றிப்பு என்பதை குறித்து நம்முடைய சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயர் மிதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறை ஆசீரும் வாழ்த்தும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
2021 அக்டோபர் மாதத்திலே 16வது உலக ஆயர் மாமன்ற ஒன்றை நமக்காக கூட்டியிருக்கின்றார். மையப்பொருளாக நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற தலைப்பு சினரல் சர்ச், ஒருங்கியக்க திரு அவை. அதற்காக 3 அருமையான கருத்துக்களை, பரிமாணங்களை விவாதிக்க நம்மை அழைத்திருக்கின்றார். முதலிலே ஒன்றிப்பு, 2வது பங்கேற்பு, 3வது நற்செய்தியின் பணி. இந்த 3மே ஒருங்கியக்க திரு அவையின் முக்கிய கூறுகளாக இருக்கின்றது. திரு அவையில் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் எவ்வாறு திருச்சபையை திருப்பயணம் செய்கின்ற நிலையிலே அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். ஒன்றிப்பு என்று கூறும் பொழுது மூவொரு கடவுளில் இருக்கின்ற அன்பிலே நிலைத்திருந்து அவர்களது ஒற்றுமையில் நாம் அனைவரும் ஒற்றுமையின் சின்னங்களாக வாழ்க்கை நடத்தவும், பங்கேற்பில் நமக்கு தரப்பட்டுள்ள அழைப்பிற்கு ஏற்றவாறு எவ்வாறு திரு அவையில் நற்செய்தியின் பணியை நாம் செய்ய முடியும் என்பதையும், 3வதாக மறைபரப்பு பணி, இறைவனால் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நற்செய்தியின் சான்றுகளாக மாற நமக்கு அந்த 3வது நிலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சினட் என்று சொல்லும் பொழுது 2 கிரேக்க வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது. சின் என்றால் டுகெதர், ஒற்றுமையில். ஓட் என்று சொல்லும் பொழுது வே, பாதை. பாதை என்று சொல்லும் பொழுது தமிழிலே நெறி என்று சொல்லுவார்கள், அது கிடையாது. நாம் பயணிக்கின்ற ஒரு பயணம். சினரல் சர்ச், ஒருங்கியக்க திரு அவையானது என்றுமே பயணித்து கொண்டிருக்கின்றது ஆவியின் தூண்டுதலால். எனவே இத்தகைய அருமையான ஒரு மாமன்றம், ஆயர்களின் மாமன்றம், எல்லா நிலையிலும் உலகிலேயே இருக்கின்ற அனைத்து தல திருச்சபையிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இச்சமயத்திலே நாம் அனைவரும் இந்த உலக ஆயர் மாமன்ற நிகழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்க, இறைவன் நமக்கு தருகின்ற வாய்ப்புகளுக்கு ஏற்ப இந்த மாமன்ற நிகழ்வு நல்ல விதமாக நடக்க ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஒத்துழைப்பையும் நம்முடைய பகிர்வையும் கொடுக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய அன்பு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவருடைய பகிர்வு என்ன என்பது அப்படின்னு கேட்டோம். ஒன்றிப்பு குறித்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதனுடைய குறித்த ஒரு சிறிய விளக்க உரையை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இந்த ஒன்றிப்பு எவ்வாறு இருக்கிறது, அதை குறித்து நம்மோடு எடுத்து இயம்புவதற்கு நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர், சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்த ஆயர், நம்முடைய அன்பு ஆயர் ராயப்பா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மூவொரு கடவுளில் இருக்கிற ஒற்றுமைதான் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரின் ஒற்றுமைக்கு அடித்தளமாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு சிலரை தனியாக தேர்ந்து கொள்ளவில்லை, 12 திருத்தூதர்களை தேர்ந்து கொண்டார். அவர்கள் எல்லாரும் வித்தியாசமானவர்கள். நினைத்து பாருங்கள், மத்தேயுவை தீவிரவாதி சீமோன் மட்டும் ஆண்டவர் பிரசன்னத்தில் இல்லாமல் வேறொரு இடத்திலே பார்த்திருந்தால் கொலையே செய்திருந்திருப்பார். அவர்கள் எல்லாரையும் ஒற்றுமையாக வைத்திருந்தது ஆண்டவருடைய பிரசன்னம்தான். ஆண்டவர் அவர்களை நற்செய்தியை அறிவிக்க அனுப்பும்போது கூட இருவராக அனுப்பியதாக நாம் வாசிக்கிறோம். நீ தனியே எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட முடியாது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக உணர்த்துகிறார். திருப்பாடல் 133 நாம் வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று என்று. அது எப்படிப்பட்டதாம்? ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட நறுமண தைலம் தாடியின் மீது வழிந்தோடி
அங்கியின் விளிம்பை தொடுவதற்கு அது ஒப்பாகும். எப்போது ஒற்றுமை இருக்குமாம்? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், கொடைகள் எல்லாம் விளிம்பை தொட வேண்டும். எல்லா மக்களும், தேவையில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளும் நம்முடைய அன்பை, அக்கறையை அனுபவித்தால்தான் ஒற்றுமை என்பதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தமிழக திரு அவையில் ஒன்றிப்பு இருக்கிறதா? இல்லையா? இருக்கிறது, இல்லை. எல்லாமே எதிர்மறை என்று நாம் சொல்லிவிட முடியாது. பல்வேறு நிலைகளிலே இந்த ஒன்றிப்பு தேவைப்படுகிறது. குடும்பத்தில் இந்த ஒன்றிப்பு இருக்க வேண்டும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், மற்ற உறவினர்கள். சில அற்புதமான குடும்பங்கள் இருக்கின்றன. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். 7 சகோதரிகள். மூத்த அண்ணன் ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தாராளம்! ஒன்றிப்பு எவ்வளவு அருமையாக அங்கே செயல்படுகின்றது பார்த்தீர்களா? பங்கு அளவிலே இன்றைக்கு எத்தனையோ பங்குகள், கத்தோலிக்க பங்குகள் எடுத்துக்காட்டாக செயல்படுகின்றன. அதே நேரத்தில் எதிர்மறையாக இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், வழிபாட்டு முறையின் பெயரால் சண்டையிட்டுக் கொள்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் உண்மையாகவே வேதனைக்குரிய செய்திகள்தான். இன்னொரு பக்கம் திரு அவையில் பல்வேறு நிலைகளில் பொறுப்பில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சில மறை மாவட்டங்களில் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் ஒற்றுமை மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இன்னும் சில மறை மாவட்டங்களில் அவ்வளவு பாராட்டப்படுகின்ற அளவுக்கு அந்த உறவு இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஒரு ஆயரை பொறுத்தமட்டில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களும், குறிப்பாக குருக்களாக வாழ்வு நடத்துகிறார்களா, அவர்களுடைய பணியை ஏற்ற விதத்தில் செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டியது அவசியம். அதில் தடையிடக்கூடாது என்று சிலர் நினைத்து கொண்டு சண்டை சச்சரவுகள் அதிகமாகின்றன. குருக்களை பொறுத்தமட்டில் ஆயர் பாரபட்சமாக இருக்கிறார், என்னை மட்டும் அவர் தண்டிக்கிறார் என்று கூட பேசப்படுகிறது. இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள்தான். இன்னொரு பக்கம் அருள்பணியாளர்கள் தங்களுக்குள்ளே கூட அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. திரு அவை சட்டம் 275 மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரே குருத்துவத்தில் பங்கு பெறுகிறார்கள், மக்களை கட்டியெழுப்புகின்ற ஒரே பணியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஜெபத்தாலும் சகோதரத்துவ உணர்வாலும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே குருக்கள், அருள்பணியாளர்கள் தங்களுக்குள்ளே அவ்வளவு நல்ல உறவில் இல்லாததையும் நாம் காண்கிறோம். பங்கு குரு ஒரு பக்கம், அவரோடு நன்றாக ஒத்துழைக்கின்ற உதவி குரு இன்னொரு பக்கம். சில நேரங்களில் இவர்களுக்கூட கூட இந்த ஒன்றிப்பு இல்லாமல் இருப்பதை காண்கிறோம். மறைமாவட்ட குருக்கள், துறவரக குருக்கள், துறவர சகோதரிகள், இவர்களோடும் எல்லா நிலையிலும் உறவு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. நன்றாக ஒத்துழைத்து ஒரே திரு அவை என்று கடவுளின் அரசை கட்டியெழுப்புகின்ற துறவிகள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டியது எவ்வளவோ உண்டு. இதைவிட அதிகமாக கடந்த காலத்தில் முக்கியமாக பொதுநிலையினருக்கு உரிய பொறுப்புகள் கொடுக்கப்படாமல் அல்லது அவர்களுடைய நியாயமான தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற போது பல நேரங்களிலே ஆயர், அருள்பணியாளர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொதுநிலையினர் என்கின்ற நிலை இருந்தது. பல பங்குகள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. ஆனால் இன்னும் பல பங்குகள் பொதுநிலையினரும் அருள்பணியாளர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும், இன்னும் நன்றாக உறவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையைத்தான் நமக்கு தூண்டுகின்றன. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நீங்கள் செய்வதை விட அதிகமாக நீங்கள் இருப்பதை வைத்துத்தான் உங்களை என்னுடைய சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய திருத்தந்தை புனித ஜான் பால் த விட்னஸ் ஆஃப் பீயிங்
என்று சொல்லுவார். The witness of doing is only secondary. நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறீர்களா? சூரியன் சாயும் முன் உங்கள் கோபம் தணியட்டும் என்று பவுலடியார் சொன்னாரே, அப்படி அடிக்கடி உறவை சரிப்படுத்துகிறீர்களா? ஏன் துறவற வார்த்தை பாடு மேற்கொள்ளுகின்ற சகோதரிகளுக்கு இன்னும் ஒரு அழியாத அடையாளம் அவர்களுடைய கூட்டு வாழ்வு. அந்த கூட்டு வாழ்வு அன்பில் கட்டப்பட்டிருக்க வேண்டும், அன்பில் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். இட் மஸ்ட் பி த சைன் ஆஃப் யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் எல்லாரும் ஒன்று கூட்டப்படுவதை அது வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு உதவியாக அது இருக்க வேண்டும். அந்த துறவிகளை அந்த சபையிலே ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட்டு வாழ்வினால் அவர்கள் சாட்சியம் பகர வேண்டும் என்றும் திரு அவையின் போதனை கூறுகிறது. இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்ற போது there are things that are commendable, there are things that are recommendable. பாராட்டப்படக்கூடிய ஒன்றிப்பு சார்ந்த காரியங்கள் எவ்வளவோ திரு அவையில் உள்ளன. அதே நேரத்தில் நான் சொன்னது போல இன்னும் சரி செய்யப்பட வேண்டியவை, ஒன்றிப்பை அதிகமாக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் நிறைய உள்ளன என்றுதான் நான் கருதுகிறேன். மிகச் சிறப்பாக சொன்னீங்க ஆண்டவரே. அதாவது நம்முடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் சரி, இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, என்ன அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் என நான் நம்புகிறேன். இன்றைய திரு அவை அப்படின்னு வரும்போது ஒருபுறம் பாராட்டும்படியாக நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன, இன்னொரு புறம் இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு புரிதல் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த ஒன்றிப்பு என்பது எப்படி இருக்கிறது? பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுகள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், இன்னும் அது அடுத்த நிலைக்கு முன்னோக்கி செல்லப்பட வேண்டும். அதே போன்று இன்னொரு புறம் இருக்க வேண்டிய சரி செய்யப்பட வேண்டிய நிகழ்வுகள் என்ன? ஸோ அதை குறித்து நம்ம இன்னைக்கு நிறையா நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னதாக இன்னும் இத்தகைய முன்மொழிவுகள், நம்முடைய பரிந்துரைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்பது குறித்து நம்முடைய அன்பு அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆயர் ராயப்பா அவர்கள் மிக தெளிவாக பல நிலைகளில் ஒன்றிப்பு தேவைப்படுகின்றது, பல நிலைகளில் ஒன்றிப்பு அழகாக இருக்கின்றது என்பதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த சூழலை நாம் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது காலத்தின் போக்கில் நாங்கள் பிரிந்து சென்றோம், வேறுபாடுகளை வாழ்க்கையின் யதார்த்தங்களாக மாற்றிவிட்டோம். சிந்திப்பதில் வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அந்த வேறுபாடுகளை வாழ்க்கையில் நாம் புகுத்தக்கூடாது. எனவே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை நேர்மறையாக நாம் சிந்தித்து இதிலிருந்து மீண்டு வெற்றி பெறக்கூடிய விசுவாச துணிவு, நம்பிக்கை, நெஞ்சுரம் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற ஒற்றுமை, ஒருங்கிணைந்து வருதல் நிச்சயமாக நடக்கும். முதலில் திருமுழுக்கு பெற்று திடப்படுத்துதல் பெற்ற ஒவ்வொருவரும் தன்னில் ஒருங்கிணைந்திருக்கின்றார்களா? ஆலயத்தில் ஒரு முகம், வழிபாட்டில் ஒரு முகம், ஆனால் ஆலயத்திற்கு வெளியே இன்னொரு முகத்தை காட்டி நானே பிரிந்து நிற்கின்றேனா? ஆலயத்தில் மட்டும் நான் கிறிஸ்தவள், ஆலயத்திற்கு வெளியே நான் அதற்கு எதிர்மறையானவற்றையும் சிந்தித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேனா? இன்று திருச்சபையினுடைய மிகப்பெரிய சரிதல், சறுக்கு என்பது இயேசுவையும் இயேசுவின் போதனைகளையும் முழுமையாக அறிந்து வாழ முடியாத ஒரு நிலையில் பலர் இருக்கின்றோம் என்பதுதான். இது திரு அவையினுடைய எல்லா நிலைகளிலும். எனவே என்னில் முதலில் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், ஒன்றித்து வருதல் இருக்க வேண்டும். அதற்கு பின் நம்முடைய அருமை ஆயர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று குடும்பம், குழுமங்கள், பங்கு, மறைமாவட்டம் என்று ஒவ்வொரு நிலையிலும் வர வேண்டும். எனவே முதலில் நான் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன், எனவே கிறிஸ்துவின் போதனையை கண்டிப்பாக கடைபிடிப்பேன் என்கின்ற உறுதிப்பாடு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். எடுத்து அதில் நிலைத்து நிற்க பயிற்சி பெற்று வாழ்க்கையில் நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து குடும்பம், அது நிச்சயமாக பேசி தீர்த்து கொள்ளலாம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம்.
ஏன்? கிறிஸ்துவின் பெயரில் தானே நான் உன்னை கணவனாக ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவின் பெயரில் தானே நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற புரிதல் வருகின்ற பொழுது தம்பதியர் மத்தியில் விட்டு கொடுத்து விடாமல் ஒன்றித்து வாழக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக எழும். அதை தாண்டி குழுமங்களிலும் பங்குகளிலும் மறைமாவட்டங்களிலும் நாம் அதிகமாக காணக்கூடிய பிளவுபடுத்தும் மனப்பான்மை ஆயர் ராயப்பா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று 3 முக்கியமான நிலைகளில் இனம், மொழி, வழிபாட்டு முறை, இதில் இந்த இனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிளவுகள் அதிகமாகிக் கொண்டே செல்லுகின்றன. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? ஆயர் அவர்கள் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் கூறினார்கள். மத்தேயுவை வேறு எங்காவது பார்த்திருந்தால் தீவிரவாதி சீமோன் கொலை செய்திருப்பார் என்று. ஏனென்றால் யூதர்கள் வரி வசூலிப்பவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு மத்தேயுவை பார்த்து அழைக்கின்ற பொழுது மத்தேயுவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவருடைய குடும்பத்தார் அக்களித்தார்கள், எங்களில் ஒருவரை இயேசு அவர் அருகில் அழைத்திருக்கின்றார் என்று. ஆனால் ஆயர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அங்கு நிகழ்ந்த மிகப்பெரிய புதுமை ஏனைய 11 அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்கள் மத்தேயுவோடு இணைந்து உறுதிப்படுத்தியதுதான். இது ஏன் நம்மால் முடியாது? மத்தேயுவின் அழைத்தலை இனத்தின் அடிப்படையில் நாம் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இனத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, இன்னும் பல நிலைகளில் நாம் பார்க்கின்றோம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் சில பங்குகளில் பணக்காரர்கள் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கின்றன. அவர்களை விடுத்து அவர்களை தாண்டி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செய்ய முடியாத சூழ்நிலைகளும் இருக்கின்றன. அதே போன்று பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், அவன் அந்த வேலை பார்க்கிறானா, அவனை ஒதுக்கி வை, இந்த சூழ்நிலையும் இருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் ஆண் பெண் பாகுபாடு, இதுவும் இருக்கின்றது. பெண்களுடைய பங்கேற்பு ஆலயத்தில் இருப்பது மட்டுமா, அல்லது வழிபாட்டில் இருப்பதை தாண்டி இன்னும் பங்குகள் இருக்கின்றனவா, வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், களைந்து எடுக்க வேண்டும். மனிதர்களை படைக்கின்ற பொழுது கடவுள் ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார். ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து படைக்கவில்லை. இருவரும் ஒன்றாக இணைந்துதான் கடவுளுடைய சாயலை உருவாக்குகின்றார்களே. ஏன் நம்முடைய வாழ்க்கை முறையிலும் பங்கு நடைமுறைகளிலும் அது இல்லை என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று முதியவர்கள், இளையவர்கள், சில பங்குகளில் இளையவர்களை கண்டாலே பங்கு தந்தையர்களுக்கு ஒரு விதமான அச்சம் வருகின்றது. ஆனால் அதையும் தாண்டி நாம் எவ்வாறு அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கான உண்மையான எதிர்காலத்தில் பங்களிக்கக்கூடிய விதத்தில் பக்குவப்படுத்தி பயிற்சி அளிக்க ஏன் தயங்க வேண்டும்? அது மட்டுமல்ல, இன்னும் சில பங்குகளில் நாங்கெல்லாம் உள்ளூர்காரங்க, நீ வெளியிலிருந்து தொழில் செய்ய இங்கு வந்தவன், நீ பேசாமல் இரு, எங்களை பற்றி நாங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் என்கின்ற நிலையில் கூட பிரிவினைகளை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கண்ணோட்டங்களும் மாறுபடுகின்றன. அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் பிளவுகள் வரலாம், பிரிவினைகள் வரலாம். ஆனால் திருமுழுக்கு ஆயரும் பேராயரும் கூறியதை போன்று தமத்திருத்துவத்தின் அடிப்படையில், மூவொரு கடவுளுடைய உறவின் அடிப்படையில் நாம் ஏன் மீண்டு வரக்கூடாது என்பதை நாம் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் திகட்டி விட்டது. உண்மைதானே? ஜாதிய அடிப்படையில் பிரிந்து கிடப்பதெல்லாம் இன்னும் இனித்து கொண்டா இருக்கின்றது? இல்லை, திகட்டி விட்டது. திகட்டிவிட்டால் அத்தோடு முடித்து கொண்டு எவ்வாறு ஒருங்கிணைவது என்பதை பற்றி நாம் தீர்க்கமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். அதே போன்று பொதுவான ஒருங்கிணைந்த பயணத்தை தடுக்கக்கூடிய காரணிகளை கண்டறிந்து நாம் அகற்ற வேண்டும். ஒருங்கிணைதல் மட்டுமல்ல, எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் கண்டுபிடித்து அவற்றை அகற்றி வைக்க வேண்டும் என்பதும் நம்முடைய திருத்தந்தையின் விருப்பமாகத்தான் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக
திருநிலையில் இருக்கக்கூடிய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், அவர்களோடு இணைந்து துறவிகள், இவர்களுடைய ஆதிக்கம் இருக்கின்றதா? அதையும் பார்க்க வேண்டும் என்று திருத்தந்தை மிகவும் முனைப்போடு நம்மை கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். நீ பேசாமல் இரு, நான் தான் இங்கு எல்லாம் என்கின்ற ஆணவமும் ஆதிக்கமும் இருக்கின்ற பொழுது பொதுநிலையினர் என்று அழைக்கப்படக்கூடிய திருமண அழைத்தலில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், அந்த அழைத்தலுக்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயம் பங்கு பெற ஒன்றிணைந்து வர முடியாது, நிச்சயமாக முடியாது. நீ அமைதியாக இரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? அந்த தடையை நாம் அகற்ற வேண்டும். அதாவது அருள் பணியாளர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அருள் பண்ணையார்களாக அவர்களுடைய கண்ணோட்டத்தையும் செயல்பாடுகளையும் மாற்றிவிடக்கூடாது. இதுவும் ஒருங்கிணைந்து வருவதற்கு தடையாக இருக்கலாம். அதே நேரத்தில் இவ்வளவு துன்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, இவ்வளவு காலமாக பிரிந்து கிடக்கின்றோம், இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று அந்த பிரிவினையை இன்னும் அதிகமாக்காமல் இந்த காயங்களை எல்லாம் நம்முடைய பின்புலத்தில் கொண்டு அந்த காயங்களை ஆற்றி அவற்றை எவ்வாறு தாண்டி வருவது என்பதற்கான தூய ஆவியார் காட்டக்கூடிய படிப்பினையை நாம் ஏற்றுக்கொண்டு தாண்டி வர வேண்டும். பழையவற்றை மறக்க முடியாது, ஆனால் பழையவற்றை குணப்படுத்த முடியும். அதற்குத்தான் திருத்தந்தை கூறுகின்றார், நாம் அனைவரும் தூய ஆவியாரால் கற்பிக்கப்பட வேண்டும். எனவே இருக்கக்கூடிய தடைகளை எவ்வாறு நாம் தாண்டி வரலாம் என்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் திறந்த மனம் கொண்டிருக்க வேண்டும். தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலுக்கு திறந்த மனம் கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக நான் கூற விரும்புவது, பழைய பிரிவினை வாதங்களும் பழைய பிரிவினைகளும் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க என்னென்ன முயற்சிகளை நாம் செய்ய வேண்டுமோ அதையும் அனைவரும் ஒருங்கிணைந்து கட்டாயமாக கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இதையும் தாண்டி இன்னும் பல பரிந்துரைகள் எழலாம், அதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நம்முடைய அன்பு ஆயர் ராயப்பா அவர்களுடைய விளக்க உரையின் தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறேன். ஏன்னா அந்த சரி செய்யப்பட வேண்டிய பகுதி என்ன, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. சொல்லுவாங்க, மாற்றம் என்பது மேலிருந்து வந்தால் அது திணிக்கப்பட்டது, கீழிருந்து வருவதே உண்மையான மாற்றம். ஸோ அப்போ அந்த கீழிருந்து வரக்கூடிய மாற்றம் எப்படி இருக்குன்னா, நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை தனிநபராகவும் சரி, குடும்ப சூழலிலும் சரி, என்னுடைய பங்கு தளத்திலும் சரி, எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்முடைய அன்பு அருட்தந்தை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை குறித்த இப்போ நமக்கான நேரம். ஸோ நம்ம தான் அந்த பங்கு தளத்தில் தனிநபராகவோ குடும்பமாகவோ நம்ம இருக்கிறோம். ஸோ அருட்தந்தை அவர்கள் சொல்ல விரும்புகிறீங்க, சொல்லுங்கள். ஒருங்கிணைந்த பயணம் ஒரு அழகான முன்னுதாரணம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை அன்பு செல்வன் அங்கிருக்கின்ற எல்லா சமயத்தினரையும் ஒருங்கிணைத்து, விவசாய குழுக்களாக ஒருங்கிணைத்து, நம் அனுமன் மீட்பு குழு என்று ஒன்றை உருவாக்கி, ஒரு அருட்தந்தை சாட்சியமாக 33 கிலோமீட்டர் ஆற்றை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து இன்று தண்ணீரை வரவழைத்திருக்கின்றார். தந்தை சொன்னது போல் ஒவ்வொரு சுட்டாக நாம் தனியாக தான் நிற்கின்றோம், நாம் ஒன்றாக இல்லை. அவர் ஒன்றுபடுத்தினார், அது ஒரு பெரிய மாற்றத்தை வித்திட்டது. இன்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மை பிளவுபடுத்துவதற்கு சக்திகள் ஏராளம். சமய அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் ஜாதி அடிப்படையிலும் பிளவுபடுத்துபவர்கள் ஏராளம். இந்த பிளவுபடுத்துபவர்களை இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பிளவுபடுத்துவதற்கான காரணிகளை கண்டறிய வேண்டும். அவைகளையும் ஒதுக்கிவிட்டு நம்மிடை நீதி இருக்கின்றதா, எல்லோரையும் சமமாக பார்க்கின்றோமா, மனித மாண்போடு பார்க்கின்றோமா, அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்கின்றோமா, இவைகள் இருந்தால் மட்டுமே ஒருங்கிணைந்த பயணம் இருக்க முடியும். நம்முடைய ஒருங்கிணைந்த திரு அவையோட முதல் கருப்பொருளே ஒன்றிப்பு தான். ஆனால் அந்த ஒன்றிப்பு நிறைய பங்குத்தளங்களில், கல்லறை தோட்டங்களில் கூட கிடையாது. நிறைய பங்குத்தளங்களில் ஜாதிங்கிற பெயரால் ஒரு பிரிவினருக்கு ஒரே கல்லறை தோட்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ஒரு பிரிவினருக்கு ஒரு பகுதி, இன்னொரு பிரிவினருக்கு இன்னொரு பகுதி. வாழும்போது தான் ஒன்றித்து வாழவில்லை, இறந்த பிறகு கூட அந்த ஒன்றிப்பு கல்லறை தோட்டங்களில் கூட இல்லை என்பது என்னுடைய ஆதங்கம். என்னுடைய பரிந்துரை என்னன்னா, அந்த கல்லறை தோட்டங்களில் இருக்கக்கூடிய பிரிவினை அகற்றப்பட வேண்டும். இல்லை, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பங்கு தந்தையாக இருக்குமா அல்லது அங்கே இருக்கக்கூடிய பங்கு மக்களாக இருப்பாங்க? ஏன்னா சில பங்குகளில் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியில் பிரித்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் சில பங்குகள் நம்முடைய தந்தை அவர்கள் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக
எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கல்லறை தோட்டத்துக்குள்ளே இடம் வாங்கி போட்டுருக்காங்க, கோட்டை சுவரெல்லாம் எழுப்பி வச்சிருக்காங்க, அதையும் பார்க்க முடியுது. சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர். சகோதரி சொன்னது தொடர்ச்சியாக ஈவன் நம்முடைய கோயில்கள் இன்னும் மூடப்பட்டிருக்கு ஜாதியின் அடிப்படையில். இதற்கு காரணம் மக்கள் தானே தவிர திரு அவை அல்ல. மக்களுடைய குறுகிய மனப்பான்மை. எப்பொழுது நமக்குள்ள அந்த சுயநலம் என்ற ஒன்று வந்ததோ அப்பொழுது அங்கே பகிர்வு என்ற பண்பு மறைந்து போனது. ஆதி திருச்சபையில் பகிர்வு இருந்தது. பொதுவாகத்தான் தன்னுடைய பொருள்களை வைத்து பகிர்ந்து வாழ்ந்தார்கள். எப்பொழுது அந்த பகிர்வு இருக்கிறதோ அங்கே ஒற்றுமை வரும். கிறித்துவத்தில் சாதி இல்லை, கொள்கையின் அடிப்படையில் சாதி இல்லை என்பது யதார்த்தம். ஆனால் இந்திய திரு அவையில் சாதி இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இன அடிப்படையிலான பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் மட்டும் சாதிய படிநிலைகள் இருக்கின்றன. சாதிய படிநிலையை கடந்து நாம் இந்த கத்தோலிக்க திரு அவை, இந்திய கத்தோலிக்க திரு அவையை நாம் சிந்திக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனெனில் இந்த சாதியம் எல்லா தளங்களிலும் இன்றைக்கு வேரூன்றி இருக்கிறது. அது வழிபாடாக இருக்கலாம், கட்டமைப்புகளாக இருக்கலாம், பங்கேற்பு அமைப்புகளாக இருக்கலாம். எல்லா தளங்களிலும் இந்த சாதியம் வேரூன்றி இருக்கிறது. இந்த சாதியத்தை கலந்து ஒரு திரு அவை நம்முடைய இந்தியாவில், தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியுமா என்று பார்த்தால், இன்றைக்கு மக்களுடைய மனநிலை என்பது கிறித்துவத்தை விட சாதியத்திற்கு தனது உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்பது சாதியில் அதிகமாக இருக்கிறது. கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கிறது. ஆகவே தான் ஒருவேளை தந்தை டெரன் சொன்னது போல, ஆலயத்திற்குள் நாம் கிறித்தவர்களாக இருக்கிறோம். ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நாம் சமூகத்தில், நம்முடைய சமூகத்தின் அடையாளங்களாக கிறித்துவம் என்பதை விட சாதிய அடையாளம் மேலோங்கி இருக்கிறது. சாதிய அடையாளம் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சாதிய அடையாளத்தை களைவதற்கு இந்த வழிபாட்டில் நம்முடைய இருக்கக்கூடிய அது கட்டமைப்பு என்று சொல்கின்ற பொழுது அது கோயிலாக இருக்கலாம், கல்லறையாக இருக்கலாம், மற்ற எந்த தலங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், கட்டமைப்புகள், பங்கேற்பு அமைப்புகள், அது பங்கு பேரவையாக இருக்கலாம் அல்லது பாடகர் குழுவாக எந்த அமைப்பாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த சாதியம் களைந்த ஒரு சமத்துவம் நிறைந்த அல்லது ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் அல்லது கலாத்தியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல உங்களுடைய கிரேக்கர் என்றோ ரோமையர் என்றோ அடிமை குடிமக்கள் என்றோ அடிமைகள் என்றோ ஆண் என்றோ பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த ஒரே கடவுளுடைய பிள்ளை என்ற உணர்வு என்பது எப்படி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதை தான் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். அது ஆழமாக சிந்திப்பதற்கு முதலில் அடிப்படையில் எனக்கு சாதி இல்லை என்று ஒவ்வொரு மனிதனும் அவனால் சிந்திக்க முடியுமா? சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சாதியை ஏற்றுக்கொள்ள முடியாது, சாதியை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இரட்டை குதிரை சவாரி என்பது நம்மால் முடியாது. ஆகவே விசுவாச வாழ்வில், நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் நாம் உறுதியாக இருப்பது எதில் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் மீதா அல்லது சாதியின் மீதா என்பதை ஆழமாக நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கையை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வு இருக்கும், நம்முடைய நம்பிக்கையை பொறுத்துதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆகவே இதில் எல்லோருமே கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக. அடுத்த அன்பர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அருட்தந்தை அவர்கள் வழக்கறிஞராக இருப்பதனால எனக்கு உதயமான ஒரு சின்ன சந்தேகம். இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தனி மனித மாற்றமே சமூக மாற்றம் இல்லையா? அப்போ நம்முடைய கத்தோலிக்க திருவையில் இப்போ நம்முடைய அரசாங்கம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சாதியற்றவர் என்னை நான் அடையாளப்படுத்தி கொண்டு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்முடைய திருவையில் அதை ஒரு இதாக கொண்டு வரலாமே இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன அப்படின்னா, நம்முடைய திருவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுமே சாதியற்றவர், இந்த சாதியை சார்ந்தவர் என சாதி சான்றிதழ் பெற்றுக்கொள்வது போல நான் சாதியற்றவன் என சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்மொழிதலை கொடுக்கலாமா? அது கூட தேவையில்லை. அப்படி அதாவது யதார்த்தத்தை நாம் பார்ப்போம். பல நேரங்களில் யதார்த்தங்களை விடுத்துவிட்டு சுயநலத்திற்காக நாம் ஜாதியை உள்ளே கொண்டு வருகின்றோம். நான் ஒரு சில முக்கியமான பரிந்துரைகளை வைக்கின்றேன் நம் அனைவருடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும். முதலாவதாக, திருத்தந்தை அவர்கள் இந்த வழிகாட்டும் மடலில் 21வது எண்ணில் மிக தெளிவாக கூறுகின்றார், உலக அரசியல் ஞானங்களை உள்ளே கொண்டு வராதீர்கள். அரசியல்வாதிகள் அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் கட்சியின் சுயநலத்திற்காகவும் பிளவுபடுத்தி மக்களை வேறுபடுத்தி ஓட்டு வாங்குவதற்காக, வாக்கு வாங்குவதற்காக அத்தகைய ஞானத்தை திரு அவைக்குள் கொண்டு வராதீர்கள். கொண்டு வந்திருந்தால் அதை விலக்கி விடுங்கள் என்று மிக தெளிவாக கூறுகின்றார். இரண்டாவது நான் சொல்ல விரும்புவது, ஜாதியம் என்பதே இல்லை சமுதாயத்தில். எடுத்துக்கொள்வோம், கல்லாப்பெட்டிக்கு ஜாதி தெரியுமா? வியாபாரம் செய்கின்றோம்,
எல்லாரும் வந்து வாங்குகின்றார்கள், பொருட்களை வாங்குகின்றார்கள். ஜாதியை பார்த்து பணத்தை வாங்கி கல்லாப்பெட்டிக்குள் போடுகின்றோமா? இல்லையே. கல்லாப்பெட்டிக்கு ஜாதி தெரியாது. அந்த நேரத்தில் ஜாதிய சிந்தனையே வராது. இது யதார்த்தம். குருதிக்கு ஜாதி தெரியுமா? ஒரு விபத்தில் நான் சிக்கிவிட்டேன், மருத்துவமனையில் போட்டிருக்கின்றார்கள். இவர் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ரத்தம் வேண்டும், என் ஜாதிக்காரனின் ரத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நான் கூறுவேனா? என்னுடைய உறவினர்கள் கூறுவார்களா இந்த ரத்தம் எந்த ஜாதிக்காரனிடம் இருந்து எடுக்கப்பட்டது என்பதை பார்த்து செலுத்துங்கள்னு யாராவது சொல்லுவாங்களா? குருதிக்கு ஜாதியம் கிடையாது. அங்கு நாம் ஜாதி பார்ப்பது கிடையாது. காதலில் ஜாதி பார்க்கின்றார்களா? இப்பொழுதுதான் இனம் பார்த்து காதல் கொள் என்று திணிக்கப்படுகின்றது. காமத்திற்கும் காதலுக்கும் ஜாதியம் கிடையாது. சமூகத்திலேயே ஜாதியம் இல்லாமல், நான் கூறுவது 3 உதாரணங்கள் தான், இன்னும் பல நிலைகளில் இவை எல்லாம் யதார்த்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு சமூகத்தில் ஜாதியம் பார்க்காமல் வாழ்ந்துவிட்டு திரு அவைக்குள் வருகின்ற பொழுது, பங்குக்கு வருகின்ற பொழுது ஜாதியம் பார்ப்பது என்றால் எவ்வளவு தூரம் நாம் இரட்டை வேடக்காரர்களாக இருக்கின்றோம். ஆலயத்தில் நான் இவ்வாறு இருக்கின்றேன், ஆலயத்திற்கு வெளியே பிரச்சனை எங்கே இருக்கின்றது என்றால் சுயநலத்தில் இருக்கின்றது. இந்த ஜாதியை வைத்து நான் ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா? ஏன்னா மருத்துவமனையிலும் வியாபார தலங்களிலும் ஜாதி பார்க்காதவர்கள் இங்கு வருகின்ற பொழுது எதற்காக பார்க்கின்றார்கள்? இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னொன்றையும் நான் கூறிவிடுகின்றேன். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி, கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் என்கின்ற நூலை கொடுக்கின்ற பொழுது அதில் 2113வது எண்ணில் மிக தெளிவாக கூறுகின்றார், சிலை வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனையையும் தாண்டி எவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அவையெல்லாம் சிலை வழிபாடுகள் என்று எச்சரிக்கின்றார். ஏதோ பழைய நாட்களில் கொண்டிருந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் சிலை வழிபாட்டை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. இவையெல்லாம் முதன்மையான பாவம். அதில் கூறுகின்றார், அதிகாரம் அது சிலை வழிபாடாக மாறலாம், இனம் ஜாதி சிலை வழிபாடாக மாறலாம், பணத்தாசை பொருளாசை சிலை வழிபாடாக மாறலாம், என்னுடைய இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்கின்ற வெறி சிலை வழிபாடாக மாறலாம். தயவு செய்து இந்த எண்ணை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் ஜாதியும் அடங்கும். தலையான பாவத்தை செய்துவிட்டு எவ்வாறு தலை முனிந்து ஆண்டவரை வழிபட முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே என்னுடைய சிந்தனையாக நான் கொடுக்க விரும்புவது, ஜாதியம் இல்லை, தேவைப்படும் பொழுது எடுத்துக்கொள்ளுகின்றோம். அந்த தேவைப்படக்கூடிய அந்த காரணிகள் என்னென்னு அலசி ஆராய்ந்து அதைத்தான் நம்ம தூர அறவே ஒதுக்கி வைக்கணும். நம்ம தந்தை அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய தென்னிந்திய திருவையினுடைய ஆண்டவர் அவர்கள் ஏதோ கருத்துக்கள் சொல்ல வந்தீங்க. ஆயர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் இந்த முயற்சியினுடைய ஒரு நோக்கம், நாம் இயன்ற அளவுக்கு ஆதி திருச்சபையினுடைய வாழ்வை பிரதிபலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இதை நம்ம செய்வதற்கு முன்னால் ஆதி திருச்சபையிலே என்ன நிலைப்பாடு இருந்தது, அது எப்படி அது வர வர குறைந்து விட்டது என்பதற்கான காரணிகளையும் நம்ம ஓரளவுக்கு அலசி பார்ப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ஆதி திருச்சபை பொது நிலையினர் இயக்கமாக அது செயல்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல, தென்னிந்திய திருச்சபை, மற்ற திருச்சபைகளும் திருநிலையினர் ஆதிக்கம் பெருகிக்கொண்டே போய் இந்த பொதுநிலையினர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படுகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஆதி திருச்சபை பெண்கள் இயக்கமாக அது துவங்கினது. ஏன்னா ஹவுஸ் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிற இல்லத்திலே திருச்சபைகள் கூடின காரணத்தினால பெண்கள் அதிலே முக்கியமான பங்கு வகித்தார்கள். ஆனால் இது அமைப்பு திருச்சபையாக இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணும்போது அவர்களும் சற்று 2ஆம் நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இது ஏழைகள் இயக்கமாக, அடிமைகள் இயக்கமாக, பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக இயக்கமாக அது துவங்கினது.
ஆனால் அவர்கள் யாக்கோபு திருமடலிலே குறிக்கின்ற வண்ணமாக அங்கேயும் மிக அண்மையிலேயே அவர்கள் திருச்சபை வரலாறு துவங்கின காலத்திலேயே அவர்கள் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள். எதுக்காக இந்த நிலைமைகள் ஏற்பட்டன? நம்முடைய இறையிலையும் நம்ம கொஞ்சம் மாற்றி அமைப்பது, சிந்தனையிலே மாற்றம் ஏற்படுவதுதான் செயலளவிலே மாற்றம் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் சர்ச் இஸ் அ பீப்புள் அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் பீப்புள்? அவர்கள் ப்ரீஸ்ட்லி பீப்புள், அவர்கள் தூயாவியை பெற்ற மக்கள், எல்லாருமே ஒரு திருநோக்கோடு தூயாவியானவரால் உலகிற்குள்ளே அனுப்பப்பட்டவர்கள். இந்த கான்செப்ட் ஆஃப் த சர்ச்சை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும். நம்ம பேராசிரியர் சொன்னார், திருச்சபையிலே ஒரு வாழ்வு, பொது வாழ்வு. ஏன்னா அவர்கள் செய்கிற வணிக தொழில் திருப்பணி என்று அவர்கள் எண்ணுவதில்லை. ஆசிரியப் பணி ஒரு திருப்பணி என்று எண்ணுவதில்லை. ஆலயத்திலே ஆயர்களாக, பங்கு தந்தையர்களாக, அருட்சகோதரிகளாக செய்கிற பணிகள் மட்டுமே திருப்பணிகள். அருட்சகோதரி ஆசிரியராக இருந்தால் அது திருப்பணி. ஆனால் அதே ஒரு லே பர்சன் அங்கே இருந்தால் அது திருப்பணி அல்ல என்கின்ற ஒரு விதமான இறையிலை நாம் உருவாக்கிவிட்டோம். ஆகவே அதிலே அதிகமாக தேவை. கண்டிப்பாக அதாவது பொதுநிலையினர் இன்னும் முன்னெடுக்க வேண்டும் பல பணிகளை. ஆமாம், பெண்களுக்கு அந்த எந்த இதில் இருந்தாலும் நம்ம விழுந்து விட்டோமோ அதிலே மீண்டுமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது ஒரே ஒரு சிறிய கருத்து மற்றவர்களும் இருக்கிறதுனால, அதாவது இதில் நாம் அதிகமாக வலியுறுத்தினது திருச்சபைக்குள்ளே எப்படி ஐக்கியத்தை ஏற்படுத்துவது, ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவது. இப்போ நான் நினைப்பது என்னன்னா, திருச்சபை சமுதாயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, ஒரு பகுதியாக தான் இது இருக்கிறதே தவிர, சமுதாயத்தை விட நாங்கள் கடந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் அறநிலையில், எங்களுடைய வாழ்க்கை முறையில் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் திருச்சபை இன்றைக்கு பிளவுபடுத்துகின்ற கூறுபாடுகள் எவை? சமயத்தின், அதுவும் இப்போ இருக்கின்ற மிக மிக ஆபத்தான ஒரு சூழல், சமயத்தின் அடிப்படையிலே, அதுவும் அந்த குறுகிய சமயத்தின் கருத்துக்கள் அடிப்படையிலே மக்கள் பிரிக்கப்பட்டு இனக்கலவரங்கள், வெறுப்புணர்வுகள் இதெல்லாம் வளர்க்கப்படுகின்றன. ஒருவேளை திரு அவை இப்படி சமயங்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு அமைப்பாக இது எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள முடியும்? அப்படி மாற்றிக்கொள்ளும் போதுதான் அவங்க மாறும்போது நம்ம திருச்சபை மாற்றத்துக்கு உட்பட முடியும். நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆலய வளாகங்கள் பெரிய வளாகங்கள் இருக்குது. அனைத்து சமயத்திலும் அங்கே அழைத்து அவர்கள் விளையாடுவதற்கு நம்ம பயிற்றுவித்து அதன் மூலமாக சமூக ஒற்றுமையை வளர்க்க முடியுமா? செய்தித்தாளில் டெமோக்ரஸி, செக்குலரிசம் இதெல்லாம் பாடநூலிலிருந்து எடுத்துவிட போகிறார்கள் அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம திரு அவையிலேயே கூட ஓய்வு நாள் பள்ளிகள் இந்த சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலையில் இந்த பன்மையை பாராட்டுவது, ஜனநாயகத்தை முன்னெடுத்து வைப்பது, இந்த சமய சார்பற்ற தகவல்களை பிள்ளைகளுக்கு போதிப்பது, திருச்சபை ஆலயங்களில், நம்முடைய பள்ளிகளில் ஏதாவது நம்ம தனி முயற்சிகளை எடுத்து அங்கே இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற வேறுபாடுகளை தகர்ப்பதற்கு, குறைப்பதற்கு நாம் முயலும்போது தான் திருச்சபையில் இந்த மாற்றங்கள் ஏற்படும். திருச்சபை ஒன்றிப்புக்கு இன்றைக்கு சமுதாய ஒன்றிப்பு தான் நமக்கு துணை புரிய முடியும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்து சொல்லுங்கள். ஒருங்கிணைந்த பாதையில் எல்லாருமே ஒற்றுமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு திருநங்கையாக என்னையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. அதுக்காக மாதா தொலைக்காட்சிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இது நான் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு பங்குலேயும் ஒரு திருநங்கை இருக்கணும். அது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இதே மாதிரி எத்தனை பங்குகளில் திருநங்கைகளுக்கு என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்களுடைய அறிவுரைகள் எத்தனை பங்குகளில் கேட்கப்படுது. சகோதரி சொன்னது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் கல்லறை தோட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே எங்களுக்கு அந்த பங்குகளில் இடம் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய திருநங்கைகள் தன்னுடைய பங்கை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. காரணம், அந்த பங்குகளில் அவங்களுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை, அவங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு கூட இல்லை. அப்போ அந்த குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொன்னாங்க, ஒரு குடும்பத்தில் எவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு திருநங்கை பிறந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இருந்தே அவங்கள விலக்கி வைக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் போய் எத்தனை பங்கு தந்தையர்கள் போய் அவங்களுக்கு அந்த அறிகுறியை சொல்கிறாங்க, அந்த ஒற்றுமையை பற்றி எத்தனை பேருக்கு எடுத்து சொல்கிறாங்க? அது எங்கேயுமே இல்லை. அதை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு கருத்து. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கக்கா. அடுத்தம்மா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், சொல்லுங்கம்மா. நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது குடும்ப ஜபம் சொல்லி முடித்து தாய் தந்தையர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம், முட்டி போட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம்.
எங்கள் தந்தைகிட்ட எங்கள் தாய் வந்து மண்டியிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ஒற்றுமை இருந்ததுனால அவங்க அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்களை நல்லா வளர முடிஞ்சது. அவங்களால வளர்ந்து அவங்க பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் அவங்க தாய் தந்தையை கவனிக்கிற அளவுக்கு அவங்க வளர்க்கப்படுறாங்க. ஆனால் இப்போ வந்து அது கிடையாது. அவங்க தாய் பேச்சே கேட்கறதில்ல, தகப்பன் பேச்சையும் கேட்கறதில்ல குழந்தைங்க. அதை மிஞ்சி நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், என்னால் இதை முடியும், நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து போய் நிற்கும்போது குடும்பத்திலேருந்து பிளவுகள் வருகிறது. பிளவுகள் வர்றதுனால அநேக முதியோர்கள் இல்லங்கள் துவங்கப்படுகிறது. அப்பொழுது முதியோர் இல்லங்கள் இல்லை, இப்பொழுது முதியோர் இல்லங்கள் வந்து அதிகமாக துவங்கப்படுகிறது. ஸோ நிறையா பரிந்துரைகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக அருட்தந்தை அவர்கள் சொல்லுங்கள் ஃபாதர். எனக்கு ஒரு கேள்வி, ஒரு பரிந்துரை. கத்தோலிக்க திரு அவையில் ஏற்கனவே இந்த ஒன்றித்து இருத்தல் என்பது பல்வேறு காரணிகளாலும் கூறுகளாலும் எப்படி அது சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சோம். கண்டிப்பாக. இதே நேரத்தில் மற்ற சபையினரோடு நாம் ஒன்றித்து இருக்கிறோமா, அந்த ஒன்றித்து இருத்தல் சாத்தியமா, இது என்னுடைய கேள்வி. இரண்டாவது வந்து இந்த ஒன்றித்து இருத்தலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் கூறுகளை நாம் வரிசைப்படுத்த வேண்டும். வரிசைப்படுத்திவிட்டு அதனை முதன்மைப்படுத்த வேண்டும். வி மஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். அதுக்கப்புறமா இந்த ஒன்றித்திருத்தலை நாம் தக்க வைத்து கொள்ள, அதை யதார்த்தமாக்கி கொள்ள, எதையெல்லாம் தவிர்த்தால் ஒன்றிப்பு நீடித்திருக்குமோ அதை நம்ம செய்ய முற்பட வேண்டும். எதையெல்லாம் செய்தால் அந்த ஒன்றிப்பு நீடித்திருக்குமோ அதையும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பரிந்துரையாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் ஃபாதர். இந்த ஒன்றிப்பை பற்றி நாம் யோசித்து கொண்டிருக்க வேளையில் பங்குதந்தர்களாக எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பது, முன்னெல்லாம் பிஷப் சொன்னாங்கன்னு சொன்னால், ஃபாதர் சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான விமர்சனங்கள், கேள்விகள், ஏன் எதிர்ப்புகள் கூட இருக்கின்றன. ஆகவே இதை பார்த்த உடனே அந்த பெரியவங்கள்லாம் அல்லது ஒரு ஜெனரேஷனில் கொஞ்சம் முன்னோக்கி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, திருச்சபையில் ஒற்றுமையே கிடையாது, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்றாங்க, இப்படியெல்லாம் விமர்சனங்கள் அல்லது அவருடைய சிந்தனைகளை சொல்லுகிற போது நாம் இன்றைக்கு வலுவாக ஆவியானவருடைய துணையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று பின் அடுத்த ஒரு தளம் அல்லது அடுத்த ஒரு அர்த்தம் பன்முகத்தன்மை. எல்லோரும் பேசலாம், இப்பொழுது அனுமதி கொடுக்கிறீர்கள், நாங்கள் பேசுகிறோம். அதுபோல் எதிர்ப்பு குரல் கூட பன்முகத்தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. அது எதிர்ப்பு அல்ல, அது ஒரு இன்னொரு கருத்து, விமர்சனம், அது இன்னொருவருடைய பார்வை. அப்படிப்பட்ட ஒரு பொது நோக்கிலே இன்றைக்கு முதிர்ச்சி அடைந்த விதத்தில் பங்கு பணியாளர்களாகிய நாங்கள் அதை வரவேற்கிற போது ஒற்றுமை என்பது பலப்படுகிறது. அது பிரிவினை கிடையாது, அது ஒற்றுமையின் குலைவு கிடையாது. ஆகவே இந்த பன்முகத்தன்மையை வரவேற்கிற அவையாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒன்றிப்பு இன்னும் பலப்படும். நிச்சயமாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து நிறையா பரிந்துரைகளும் நிறையா கேள்விகளும் இருக்குது. ஸோ நம்முடைய இப்போ ஆண்டவர் அவர்களிடம் கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், இவருடைய இவ்வளோ பரிந்துரைகள், இவ்வளோ கருத்துக்கள் இருக்குது, இதை குறித்து உங்களுடைய ஒரு சில கருத்துக்கள். ஆயர் மதிப்புக்குரிய தேவசகாயம் அவர்கள் சொன்ன கருத்தோடு நானும் ஒத்துப்போகிறேன். திரு அவையினுடைய உண்மையான இயல்பு என்ன, அதை பற்றிய புரிதல் பலருக்கு சரியாக இல்லாதிருந்திருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் ஏடுகளை ஒருவர் உண்மையாகவே படித்தார் என்றால் அந்த புரிதலில் ஒரு பெரிய மாற்றம் கத்தோலிக்க திரு அவையிலே நிகழ்ந்திருக்கிறது. 50 ஆண்டுகள் முடிந்தாலும் அதனுடைய விளைவாக செயல்பாட்டு முறையிலே தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சர்ச் இஸ் த பீப்புள் ஆஃப் காட், அப்படித்தான் வத்திக்கான் சங்கம் திரு அவையை வரையறுக்கிறது. இறை மக்கள் சமூகம், அது ஒரு ஒன்றிப்பின் சமூகம். அதுவும் இப்போது இருக்கிற நம்முடைய உண்மையாகவே கடவுளின் ஆசியாக நாம் பெற்றிருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏழைகளின் திரு அவை, ஏழைகளுக்காக மட்டுமல்ல, ஆயர் அவர்கள் சொன்னது போல திரு அவை ஏழைகளின் திரு அவை என்பதை மிக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். இந்த தலைப்பை கொடுத்து ஒரு புதிய ஆயர்கள் மாமன்றத்தை நடத்த வேண்டும் அவர் நினைத்ததே இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திரு அவை பற்றிய போதனைகள்
நடைமுறையில் சென்றடையவில்லை அதிகமாக என்பதற்காகத்தான். அதனால்தான் இந்த தலைப்பே கூட்டொருங்கியக்க திரு அவை. திருப்பட்டத்தினர் மட்டுமல்ல, துறவிகள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் தாங்கள் பொறுப்பாளர்கள் என்பதை உணர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. அதை உண்மையாகவே இந்த புரிதலை கொண்டு செல்ல இந்த திரு அவை ஆயர்கள் மாமன்றம் உண்மையாகவே துணை செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்தது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் ஒரு கேள்வியும் சொன்னாங்க. நம்முடைய அருட்தந்தை அவர்கள் பங்கு தந்தையின் மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சில விஷயத்தை சொன்னாங்க. ஸோ அது குறித்து அருட்தந்தை டெரன்ஸ் அவர்கள் சொல்லுங்கள் ஃபாதர். அருள்தந்தை அவர்கள் கூறினார்கள், சீர்திருத்த சபைகளோடு சேர்ந்து கத்தோலிக்க திரு அவையும் ஒன்றித்து இருக்கின்றதா என்கின்றது மிக மிக முக்கியமானது. இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம், அடுத்து அதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும். ஆனால் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் இந்த ஒன்றிப்பை குறித்து பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஜனவரி 25ஆம் தேதி பவுலினுடைய மனமாற்ற நாள் என்று நாம் ஒன்றிப்பு நாளாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு பரிமாணம் கொண்டு பார்க்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு பரிமாணத்தை மட்டும் மக்களுக்கு கொடுக்கவும் முடியாது. என்னை பொறுத்த மட்டில் எத்தனை ஆயிரம் சபைகள் பிரிந்தாலும் ஒவ்வொரு சபையும் இயேசுவின் ஒரு தனித்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சிந்தனையில் நாம் அணுகுகின்ற பொழுது இன்னும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஒருங்கிணைந்து வருவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கும். அது மிக மிக முக்கியமானது. ஒரு குழம்பு வைக்கின்றோம் என்றால் பல்வேறு காய்கறிகள், பல்வேறு பொருட்களை சேர்த்துத்தான். எனவே இயேசுவை ஒரு சபை மட்டும் முழுமையாக கொடுத்துவிட முடியாது என்பதுதான் திரு அவையின் வரலாற்றில் நாம் பார்த்தது. கத்தோலிக்க திரு அவை ஒரு சில பரிமாணங்களை கொடுக்கலாம், சீர்திருத்த சிறு அவைகள் இன்னும் பல பரிமாணங்களை கொடுக்கலாம். எனவே நம்முடைய கண்ணோட்டத்தில் மாற்றம் தேவை. இந்த சபையானது எந்த பரிமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, இதை நாம் சுட்டிக்காட்டி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒருங்கிணைந்து வருவதற்கான அடித்தளம் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் இயேசுவும் இயேசுவின் போதனைகளும் பன்முகத்தன்மை கொண்டவை என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக எதிர்ப்புகள். அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுகின்றார், தப்பறை கொள்கைகள் என்று அழைக்கப்படக்கூடிய திரிபு கொள்கைகள் என்று நாம் இப்பொழுது கூறக்கூடிய தவறான போதனைகளை போதிப்பவர்களை நான் வணங்குகின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய தவறான போதனையும் திரு அவைக்கு எதிரான நிலைப்பாடும் தான் உண்மையான போதனை எது என்று ஆழ்ந்து சிந்திக்க எனக்கு உதவி செய்தது. எனவே எதிர்ப்புகளையும் எதிர்வாதங்களையும் ஆழமாக சிந்தித்து ஒருங்கிணைப்பதற்கு நாம் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்வது மிக மிக முக்கியமானது. ஏதோ ஒரு நிலையில் ஒரு சிறிய பிரச்சனையோ தவறோ இருக்கின்ற பொழுதுதான் எதிர்ப்பு வருகின்றது. அது உண்மையிலேயே பிரச்சனை தானா, உண்மையிலேயே தவறுதானா என்று சிந்தித்து ஆழ்ந்து முடிவெடுக்கவும், அனைவரோடு சேர்ந்து முடிவெடுக்கவும் அது மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகின்ற பொழுது எந்த ஒரு தலைவரும் சரி, யாரும் சரி, இந்த நிலையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன, எனவே நான் அவை எடுத்துக்கொள்ள முடியாது என்று பின்வாங்கக்கூடாது. அதை வாய்ப்பாக ஏன் பயன்படுத்தக்கூடாது? புனித அகுஸ்தினார் அழகாக சொன்னார், தலை வணங்குகின்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றாய் என்று. எனவே நேர்மறையாக சிந்தித்து அணுகுவது மிக மிக உன்னதமாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. உண்மைதான். தந்தை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், வேறுபாடான சிந்தனைகள் அத்தனையையும் நாம் எல்லாம் பிளவுபட்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிடாது. அது நம்முடைய வளர்ச்சிக்குத்தான் உதவும். எல்லாரும் அவருடைய கருத்தை எடுத்து சொல்ல அவர்களுக்கு உரிமை உண்டு. அதுதான் நம்மை சிந்திக்க வைக்கிறது. எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூட உங்களுக்கு தெரியும், அவர்கள் வேறுபாடாக சிந்தித்தார்கள். ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் எந்த அளவுக்கு என்றால் இந்த வேறுபாடுகள் மற்றவர்கள் முன் துர்மாதிரியாக, ஆண்டவருக்கு எதிர் சாட்சிகளாக நம்மை அடையாளம் காட்டக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல் தந்தை அவர்கள் சொன்னது போல, மகேஷ் அவர்கள் சொன்னது போல, நம்முடைய தொடக்கம், நம்முடைய சிந்தனை திரு அவைக்குள்ளே இருக்கின்ற பிளவுகளை பற்றி, நம்முடைய ஒன்றிப்புக்கு எதிரானவை பற்றி தொடங்கியது. நம்முடைய புகழ்பெற்ற இறையியல்
அறிஞர் தந்தை கோட்டார் மறைமாவட்டத்தை சார்ந்த டி அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய தொலைநோக்கு சகோதர குழுமங்களை கட்டி எழுப்புவதுதான். நாம் எல்லாரும் அடிப்படையில் மனிதர்கள். அதற்காகத்தான் திருத்தந்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், யாரிடம் கருத்து கேட்க வேண்டும்? முதலில் பிராக்டிசிங் கேத்தலிக்ஸ், கோயிலுக்கு வருபவர்களிடம், பிறகு கத்தோலிக்கராக இருந்து கொண்டு வராதவர்களிடம், பிறகு பிற சபையை சார்ந்தவர்களிடம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில வேறுபாடுகளுக்கு அவர்களிடம் கேட்க வேண்டும். பிறகு கடவுள் நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரிடமும் கேட்க வேண்டும். பிறகு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடமும் கேட்க வேண்டும். நம்முடைய எண்ணம் எல்லாம் எல்லா மனுக்குலத்தின் பல்வேறு சகோதர சகோதரிகளோடும் ஒன்றிணைந்து, தந்தை ஆல்பர்ட் அவர்கள் சொன்னது போல ஒன்றிணைந்து சகோதர குழுமங்களை உருவாக்கி அதன் வழியாக வெளிப்படையாக இல்லை என்றாலும் ஆண்டவர் போதித்த அந்த மதிப்பீடுகளை வளர்க்க நாம் எல்லாரும் பாடுபட வேண்டும். கௌதியம் எக்ஸ்பிரஸ் இன்றைய உலகில் திருச்சபை அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. நல்ல மனது கொண்ட, நீதியின் மீது தாகம் கொண்ட அத்தனை பேரோடும் நாம் ஒன்றிணைந்து உழைத்து ஒன்றிப்பை வளர்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒரு நல்ல பரிந்துரைகளும் அதற்கான விளக்கங்களும் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இன்னும் தொடர்ந்து நம்முடைய பரிந்துரைகளும் நம்முடைய ஐயங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்விகளாக எழுப்பலாம். அன்பர் ரெடியாக இருக்கிறாங்க, அப்போ இருந்து சொல்லுங்கள். ஃபாதர் அவர்கள் கேட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக வந்து எங்களுடைய பங்கு திகழ்ந்திருக்குன்னு சொல்ல முடியும். எப்படியா எங்கள் பங்கு தந்தை வந்ததுக்கப்புறமா கடந்த 3 ஆண்டுகளாக எக்யூமெனிக்கல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்ச்சில் உருவாக்கியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் சர்ச், அவங்கள ஒரு சர்ச்லேயும் ஒரு குழு அவங்க போட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் குருத்தோலை ஞாயிறு அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தந்தைகள் சொன்ன மாதிரி யூனிட்டி ஆக்டிவ் ப்ரேயர் அவங்களுடைய வழிபாட்டில் போயிட்டு நம்ம நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். நம்முடைய வழிபாட்டில் நம்முடைய திருப்பலியில் வந்து அவங்களும் வந்து கலந்துருக்காங்க. ஸோ கடந்த 3 ஆண்டுகளாக வந்து இப்போ எங்களுடைய பங்கு தந்தையின் வழிகாட்டுதலில் இந்த ஒன்றிப்பானது சபை ஒன்றிப்பு எங்களுடைய பங்கில் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒரு பதிலாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்க. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து சார் நீங்கள். அதாவது ஒன்றிப்பை பற்றி பேசும்பொழுது குடும்ப ஒன்றிப்பை பற்றி மிக அழகாக சொல்கிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் விடப்படுகிறார்கள். ஒன்றாக கோயிலுக்கு போகணும் குடும்பத்தோடு சேர்ந்து அப்படின்றது கேள்விக்குறியாக மாறின்னு வர்ற ஒரு காலகட்டமாகிடுது. பிள்ளைகளை கூட்டு வரதில்லை. கேட்கும்போது அவர்கள் சொல்லும்போது அவங்க அடுத்த பூசைக்கு செல்வார்கள், இல்லை என்றால் நாளைக்கு திருப்பலி பார்த்துக்கொள்வார், வேலை இருக்கிறது அவர்களுக்கு. இந்த நிலை முதலில் குடும்பத்திலே மாற வேண்டும். ஒன்றிப்பிலே நான் என்பதை மறந்து நாம் தலைவியோ தலைவனோ தான் எடுத்த முடிவுதான் சரி என்று இல்லாமல் அந்த செவிமடித்தலுக்கு உட்பட்டு குடும்பத்தில் இருக்க அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான அந்த ஒன்றிப்பு குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகும். இன்னொரு கருத்து, நாம் இந்த பொதுநிலையினர் மறுக்கப்படுகிறாள் என்று சொல்லப்படுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறாள் என்று. ஆனால் இன்றைக்கு பல பங்குகள் எடுத்துக்கொண்டால் பல பொறுப்புகளில் இருக்கிற பலருக்கு 2ற்கு வித்தியாசம் தெரிவதில்லை. ஒன்று பணி, இன்னொன்று பதவி. நிறைய பேருடைய எண்ணம் தான் எடுத்திருப்பது பதவி. இதை புரிந்து கொள்ளும் ஒரு நிலை உருவாக்குவது எது என்றால் தலைமைத்துவ பயிற்சி. இந்த தலைமைத்துவ பயிற்சி எங்கே கொடுக்கப்படுகின்றால் மறைமாவட்ட அளவிலும் நாட்டு அளவிலும் மாநிலங்கள் அளவிலும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பங்கு அளவிலே இது தரப்பட வேண்டும். ஒவ்வொரு பங்கிலும் வருடத்துக்கு 2 முறையாவது இந்த பொறுப்பிலே இருக்கிற அனைவரையும் ஒன்று கூட்டி தலைமைத்துவ பயிற்சி வெறும் திரு ஆட்சியாளர் மட்டுமல்ல, பொதுநிலையிலே சிறப்பு நிலை உள்ளவர்களையும் அழைத்து இந்த பயிற்சி தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தாங்கள் ஒன்றித்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்வார்கள். அல்ல என்றால் அவர்கள் தங்களை ஒரு சிறப்பு அடையாளமாக காட்டிக் கொண்டு இருப்பார்களே தவிர ஒன்றிப்பு என்பது அங்கே நிச்சயமாக நிகழாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். தொடர்ந்து ஃபாதர். ஆயர் அவர்கள் மிகச்சிறப்பான விதத்திலே ஒன்றிப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது திருச்சபையுடைய போதனைகள் மிக தெளிவாக இருக்கிறது, திருச்சபையுடைய படிப்பினைகளும் மிக தெளிவாக இருக்கிறது என்று கூறினார்கள். அது உண்மைதான். இந்த தெளிவான போதனையையும் படிப்பினையையும் அதை கொண்டு செல்வது அல்லது அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு என்கின்ற வகையில் அது எவ்வளவு தூரம் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடிப்படையில் ஒரு நிர்வாக அமைப்பு என்கின்ற ஒரு முறையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல நேரங்களில் இந்த எனக்கு என்னுடைய அப்படின்ற அந்த ஒரு தன்னலப்போக்கு அதிகமாக வரும்பொழுது நிர்வகிக்கிற பொறுப்பு மிக கடினமாக போய்விடுகிறது. அந்த நேரத்தில் ஒரு சில நேரங்களில் சமரசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது.
அந்த சமரச நிலை ஏற்படுத்தப்படுகிற ஒரு நிலையிலே தான் நாம் சற்று இந்த பொதுவான அந்த ஒன்றிப்பு என்கின்ற நிலையிலிருந்து தடுமாற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன். அந்த வகையில் இன்னும் சற்று ஆழமாகவும் இன்னும் சற்று உறுதியாகவும் இந்த போதனைகளை நாம் செயல்படுத்த முற்படும் பொழுது ஒருவேளை இந்த மாற்றங்கள் இன்னும் வேகமாக சமூகத்திலும் திருச்சபையிலும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக சிறந்த ஒரு பகிர்வு ஃபாதர். இப்போ ஒரு இளைஞர், என்னுடைய பார்வையில் ஆயர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், முன்பு நம்முடைய திரு அவையில் ஒன்றிப்பு எப்படி இருந்தது, இப்பொழுது ஒன்றிப்பு எவ்வாறு பிளவுபட்டு இருக்கிறது. ஸோ அதற்கு என்னுடைய ஒரு பரிந்துரை என்னவென்றால், திருநிலையினருடைய மனநிலை மாற வேண்டும். தவறாக நினைக்கக்கூடாது திருநிலையினரை பற்றி சொல்கிறேன் என்று. ஏனென்றால் இப்பொழுது நம்முடைய மக்கள் நிலை எப்படி இருக்கிறதோ, அதாவது நிறைய இடங்களில் ஜாதி பார்க்குறாங்க, உயர்ந்தவர் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க. ஆனால் இதே இப்பொழுது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ இதே மனநிலை தான் இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்திலையும் இருந்தது. ஆனால் அப்போ ஒன்றிப்பு அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் மட்டும் இல்லை, சமூகத்தில் உயர்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் தாழ்ந்த நிலையில் இருந்தவங்க, ஒதுக்கப்பட்டவங்க எல்லாருமே கூட்டு ஒரு செயல்பாடு நடந்தது. ஸோ அதனால் அதனை தொடர்ந்து வந்த திரு அவை சிறப்பாக ஒன்றிப்பு அதிகமாக இருந்தது காணப்பட்டது. ஆனால் இப்போ உள்ள திருநிலைகளுடைய மனநிலை சாதாரண மக்களோட அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இவங்க எங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறத நாங்கள் கேட்கணுமா? ஏன்னா நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பயிற்சி பெற்று நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, மக்கள் பேசுகிற நேரம் நம்ம அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் போது ஒன்றிப்பு இருக்கும். உதாரணமாக சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பங்கு தந்தை 3 ஆண்டுகளாக மக்களிடம் கருத்துக்களை கேட்டு சிறந்த திட்டங்களை கொண்டு வராங்க. ஸோ அதனால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறானே. ஸோ இப்படி மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படும்போது அங்கே ஒன்றிப்பு எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். ஆனால் ஒரு சில பங்கு தந்தையர்கள் மக்கள் சொல்வதை கேட்காமல் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு சுயநல தன்மையால் இருப்பதனால் அந்த ஒன்றிப்பானது இப்பொழுது பிளவுபட்டு காணப்படுகிறது. எனவே திருநிலையினர் அனைவரையும் குறிப்பிடவில்லை, யாருடைய மனநிலை மாற வேண்டுமோ அவர்கள் எப்பொழுது தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வார்களோ அன்றுதான் இந்த ஒன்றிப்பு நம்முடைய திரு அவையில் வெற்றிகரமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர், சொல்லுங்கள். I would like to make like a request or like a suggestion. Like now there are thousands of migrants in terms of interstate migrants, intrastate migrants. Now they have a numerous sufferings, like rights are there, migrants' rights are there, but due to their illiteracy, their rights are not given to them. Now in terms of migrants in the construction side or in terms of manufacturing workers or in domestic worker, migrants, numbers of like different types of migrants workers are there. Now when they go to this destination, they like children are there, their right to educations are not given, wages issues, death issues, then medical issues. Now all these are their rights are there, even basic needs as shelter, all these things rights are there, but due to their illiteracy, so even children, hundreds of thousands of children are there without education and all this. And now my request is, if there is any space from the church side where we can educate them before they move out, like from the source state, like from their own state, source state we call it, from the state itself before they move out to other state, or destination where they are working. Now if we can find a means to educate them themselves. Now even to go and educate them, so we find it very difficult because of their timings, working, and even these workers are under the control of this one what we call it, tenders, companies. We have lots and lots of issues even when we want to help them out. So it will be a great help if there is some space, if there is some chance from the church to educate the migrants workers from the source states or in the destinations. It will be a great help.
கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு புதிய அனுபவ பகிர்வு தான் இது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்முடைய தளங்களிலே மட்டுமே நாம் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறோம், எவ்வாறு ஒதுக்கப்படுகிறோம், என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்கிறது, அதை குறித்து தான் இவ்வளோ நேரம் என்னென்னா நிறையா பரிந்துரைகள் கொடுத்தோம். ஸோ நம்முடைய அன்பருடைய பார்வையில் புலம்பெயர்ந்த மக்களையும் நாம் ஒருங்கிணைத்து செல்வது என்பது எவ்வளவு மிக மிக முக்கியமானது என்பது அவருடைய பகிர்விலிருந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக கல்வி அறிவு. ஸோ புலம்பெயர்ந்ததற்கான கல்வி அறிவு என்பது இன்று மறுக்கப்படுகிறது. அப்போ அதற்கான வழிவகைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். திருவை எனும்போது இந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபாதர் சொல்கிற மாதிரி நம்ம ஜாதியை தேவையான இடத்துல தூக்கிக்கிறோம், தேவையில்லாத இடத்துல விட்டுட்டு போயிடும். அந்த இடத்துல அவர் சொல்லும்போது திருவை ஏதாவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும், திருவையை தம்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது சாமியார் பார்த்துக்குவாங்க, இல்லை ஆயர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு கிடையாது. எந்தெந்த தளங்களில் இருக்கிறோமோ பொதுநிலையினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உதவிகள் செய்ய வேண்டும். பொதுநிலையினர் அப்படின்னு சொல்லப்படும்போது அருட்தந்தை டெரன்ஸ் அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறப்ப தந்தை அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, எனக்கு புதியதாக இருந்தது. பொதுநிலையினர் என கூறப்படும் போது அனைவருமே பொதுநிலையினர் இருந்தது. அது குருத்து அருட்பொழிவு பெற்ற அனைத்து அருட்பணியாளர்களும் பொதுநிலையினர் தான் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்முடைய பொதுநிலையினர் அப்படிங்கிறப்போ நம்முடைய திருமண வாழ்வில் உடன்பட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் அவங்க தான் பொதுநிலையினர் அப்படின்னு கிடையாது இல்லையா? அதை கரெக்ட் தான் நான் சொல்றது. நீங்கள் அதாவது இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் அனைத்து நிலையில் இருப்பவர்களையும் இறை மக்கள் என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் அழைக்கின்றது. அது திருத்தந்தையிலிருந்து தற்சமயம் திருமுழுக்கு பெற்ற குழந்தை வரை அனைவருமே இறை மக்கள் தான். அதாவது திருநிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். எனவே இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் மிக தெளிவாக எல்லாரும் ஒடுதாம்பா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய குழுமத்திற்கு உதவி செய்ய ஒரு சிறிய குழுமத்திற்கு போதனையும் பயிற்சியும் வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகின்றன. அவ்வளவுதான். நிச்சயமா அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ அதுதான் நாம் அனைவரும் இணைந்து இதற்கான செயல்பாடுகளை எடுக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். அருட்தந்தையர்கள் அப்போதிருந்து ஒரு கருத்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, சொன்ன வாய்ப்பு சொல்லுங்கள். ஆயர் அவர்கள் சொன்னது போல் ஒருங்கிணைந்த திருச்சபையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் திறந்த மனம் நமக்கு வேண்டும். ஆரோக்கியமான உரையாடல்களை வரவேற்க வேண்டும். யார் பேசுகிறார் என்பது முக்கியமல்ல, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது மிக முக்கியம். அதை ஏற்றுக்கொள்கின்ற மனம் நமக்கு இருக்க வேண்டும். விவாதங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்கின்ற கருத்தை காது கொடுத்து கேட்கின்ற மனம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமாகும். இரண்டாவதாக, ஜாதிய பிளவுகளை பற்றி நாம் அதிகம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஜாதிய பிளவுகளை பேசுகின்ற அதே நேரத்தில் குழந்தைகள் மத்தியிலே நாம் ஜாதியை பார்ப்பதில்லை. குழந்தைகள் எப்பொழுதும் ஒன்றாக தான் தெரிகிறார்கள். இந்த ஆரோக்கியமான மனநிலை குழந்தைகளிடத்திலிருந்தால் நாம் வளர்க்க வேண்டும். நமக்கு கேட்டிசம் கிளாஸ் இருக்குது, நமக்கு பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் ஜாதியை பற்றிய சிந்தனையை பிள்ளைகளுக்கு ஊட்டாமல் எல்லோரும் சமம், எல்லோரும் மனிதர்கள் என்கின்ற உணர்வை ஊட்டினால் போதும். சகோதரர் சொன்னார் மைக்ரேஷன் பற்றி, புலம்பெயர்ந்தவர்கள். திருச்சபை புலம்பெயர்ந்தவர்களுக்காக இப்பொழுது ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. திருச்சபை அக்கறை உள்ளதாக இருக்கின்றது. இன்னும் அவர்களை நாம் இந்த திருச்சபையின் செயல்பாடுகளில் உள்ளடக்க முடியுமா, அவர்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை கொடுக்க முடியுமா என்பது மிக முக்கியம். ஏனென்றால் அவர்கள் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களும் பங்கேற்பில் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு வழிகாட்டுதலையும் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சொன்னீங்க. அதில் குறிப்பாக குழந்தைகளிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே 2 குழந்தைகளின் சார்பாக வந்திருக்கூடிய பிரதிநிதிகள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய தயாராக இருக்காங்க. தம்பி முதல் நீங்கள் சொல்லுங்கள் நிறைவாக. முன்பெல்லாம் ஸ்கூல்ஸில் பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளை சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்கும் தனி ஸ்கூலே வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் அவங்களே நம்ம எங்கள் கூட படிக்கின்ற பொழுது அவர்களோடு ஒன்றிணைவது எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. இந்த அசம்பிளி டைம்லலாம் பார்த்தோன்னா இப்போ அவங்க வரும்போது மாணவர்கள்லாம் ஒதுங்கி போவாங்க. ஐயோ யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்ட்டு. அவர்களும் நம்ம தான் சொல்லிட்டு அவர்களோடு ஒன்றித்திருந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போன்று தான் திருத்தூதர் பணிகளும் சரி, ஒன்றித்திருந்ததுனால தான் அவங்க அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர் தனியாக இருக்கும் பொழுது கூட 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனைவரும் சென்று நற்செய்தியை அறிவிங்க என்று சொல்கிறாரு. அதே போல் நாம் ஒன்றித்திருந்தால் தான் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்று அவர் மூலமாக ஞானத்தையும் மெய்யுணர்வையும் பெற்று நம்ம பள்ளியிலையும் மற்ற சமுதாயத்திலும் வளர்க்க முடியும். ரெண்டாவது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் போகாத, அவங்க நம்மளுக்கு சண்டை போட்டிருக்காங்க, அங்கே போகாத. எங்கள் அம்மா சொல்லும் போது கூட நான் அவங்க பார்க்கணுமோனே அவங்ககிட்ட நாங்கள் போவேன். ஏன்னா என்னால் அங்கே நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட நம்மளால் இது பண்ண முடியலன்னா நம்ம சமுதாயத்தை வாழவே முடியாது. எங்கள் அம்மா பார்த்துட்டா கூட நீ என்ன வேணால் பார்த்துட்டு போ, எனக்கு சமுதாயத்தில் எல்லோரும் ஒன்றித்திருந்தால் தான் திருச்சபைக்கும் சரி நம்ம எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருக்க முடியும். அப்போ அம்மா பேச்சை கேட்க மாட்டீங்க. ஓகே. அதே போல் தமிழக அரசு இப்போ புதுசாக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஜாதி என்றது மாணவர்களுடைய மதிப்பெண் சான்றிதழிலும் சரி மற்ற இதிலும் சரி இடம் பெறாது என்று சொல்லுவோம். அது மிக மகிழ்ச்சியாக எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்.
அதான் என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பின்னாடி ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர். இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திரு அவையில் அதிகமாக பேசப்பட்ட கருத்து என்பது பொதுநிலையினர் பங்கேற்பை பற்றி அதிகமாக பேசப்பட்டது. அதற்கான பயிற்சிகள், அதற்கான முக்கியத்துவம், அதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் ஒன்றிப்பை பற்றி நாம் அதிகமாக பேசவில்லை. ஆனால் இந்த மாமன்றத்திற்காக இந்த ஒன்றிப்பு என்பது அதிகமாக பேசப்படுகிறது. ஏனெனில் இன்று காலத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த சூழலில் நாம் திருச்சபையை பற்றியான பொதுவான புரிதல் என்பது என்னவாக இருக்கிறது, தனி புரிதல் என்பது என்னவாக இருக்கிறது. ஏன்னா இப்போ அந்த தம்பி சொன்னது வந்து ஒரு தனி தந்தையினுடைய தனி புரிதல், ஆகவே அங்கு ஒன்றிப்பு என்பது நடக்கிறது. ஆனால் பொதுவான புரிதல் இன்றைக்கு எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு திருச்சபையில் அந்த எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய தன்மை என்பது இன்றைக்கு இல்லையாகவே புரிதலில் சிக்கலாக இருக்கிறது. இன்னொன்று உங்களுக்கு அழுத்தமாக அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி கிறிஸ்துவம் என்பது ஒரு கொள்கை, அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அந்த கொள்கைக்காக நான் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன்னா அப்படின்னா இன்றைக்கி கேள்வி. ஏன்னா இன்றைக்கி ஆயர்கள் சொன்னாங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் கருத்து கேட்கணுன்ட்டு. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத, எடுத்துக்காட்டாக மார்க்சிசம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. ஆனால் அந்த மார்க்சிய கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கொள்கைக்கு உண்மையில் அவராக இருப்பாங்க, அந்த கொள்கைக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. அங்கே வந்து சாதியை தூக்கி போடுறதுக்கோ உறவினர்களை தூக்கி கூட போட்டுட்டு இந்த கொள்கைக்காக ஒன்றா வருவாங்க. அப்போ இந்த கொள்கை தான் வந்து அடிப்படை. அதே போல் அந்த ஆயர் சொன்னாங்கள்ல, தொடக்க கால திரு அவை ஏசி என்னும் கொள்கை, அதனால தான் நம்ம புதிய நெறின்னு சொல்கிறோம். ஏசி என்னும் கொள்கை, அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு புதிய நெறி. அந்த புதிய நெறியை பின்பற்றியவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் என்பது இருந்தது. ஆகவே தான் வந்து நம்ம திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் ஒரே சமூகமாக ஒன்று கூடினார்கள் என்பது. ஆகவே இன்றைக்கு நாம் அதிகமாக எதை வலியுறுத்த வேண்டும்? ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் முன் வைக்கக்கூடிய கொள்கை, அது வைக்கக்கூடிய தத்துவம், அது வைக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது வேறாக இருக்கிறது. அதில் கவர்ச்சி இருக்கிறது, அதில் சுகம் இருக்கிறது, அதில் எளிமையாக சமரசம் செய்யக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது, அதில் அதிகமான நாட்டம் என்பது இருக்கிறது. ஆனால் இயேசு முன் வைக்கக்கூடிய கொள்கை என்பது கவர்ச்சியானது அல்ல, அது சவால் நிறைந்தது, கேள்வி நிறைந்தது. ஆகவே இந்த கொள்கையை நாம் சமரசம் செய்யாமல் கொள்கையை மையப்படுத்தி இந்த உலகமயம் அல்ல கிறிஸ்துவ மயம், அதைத்தான் நம்முடைய பொது திருமுகங்களும் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகின்றன. அப்போ கிறிஸ்துவ மயம் என்றால் கிறிஸ்துவ என்ற ஒரு கொள்கையின் மீது நம்பிக்கை இருந்தால் சமரசம் என்பது இருக்காது. இன்றைக்கு கொள்கையின் மீது நம்பிக்கை இல்லை, ஆகவே சமரசம் இருக்கிறது. ஆகவே இந்த கொள்கையை ஒரு பொது புரிதலாக உருவாக்க வேண்டும், தனி புரிதலாக அல்ல, ஒரு பொது புரிதலாக உருவாக்க வேண்டும். பொது புரிதலாக உருவாக்குகின்ற பொழுது சாதியின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில், வயதின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள் என்பது எளிமையாக உடைக்கப்படும் என்பது அதற்கு சான்றாக நான் சொல்வது இந்த மார்க்சிய கொள்கையோ திராவிட கொள்கையோ பல கொள்கைகளை இன்னைக்கு பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு குழுவாக இருக்காங்க, ஒரு குழுமமாக இருக்கிறாங்க, அந்த கொள்கைக்காக எல்லாரும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த அர்ப்பணம் தான் நாம் இயேசு என்னும் கொள்கைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கணும். அதை உருவாக்குவது என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இந்த மாமன்றம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. இந்த மூவொரு கடவுள், அந்த ஒன்று, அந்த கொள்கை. கண்டிப்பாக தொடர்ந்து நிறைவாக சகோதரி. இப்போ ஒரு ஓவியத்தில் வந்து நம்ம ஒரே கலரை அதை ஃபுல்லாக இது பண்ணால் அது நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்காது. அதில் வேறு வேறு வண்ணம் அதில் ஒன்றித்து செயல்படும் போது தான் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஓவியம் வரும். அதுபோல் ஒரு மாணவர்களுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கேட்கும் போது அதை நம்ம மட்டும் செயல்படுத்தாமல் மற்ற மாணவர்களுடைய அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அது மொத்தமாக அதை நம்ம செயல்படுத்தும் போது அது நம்மளுக்கு கரெக்டாக அது ஒன்று வரும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒன்றிப்பு இருக்கும். ஸோ பலதரப்பட்ட கருத்துக்களை நாம் வந்து சிந்திச்சிருக்கிறோம். ஸோ இதை குறித்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் தந்தை அவர்கள். திருநிலையில் இருப்பவர்களிடம் மனம் மாற்றம் மிக மிக முக்கியமானது. அதில் எத்தகைய மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அருள் தந்தை அவர்கள் கொள்கை பிடிப்பு என்பதை பற்றி 2 உதாரணங்களை கொடுத்து பேசினார்கள். மார்க்சிசம், திராவிட கொள்கை பிடிப்பு என்று. தொடக்க கால திரு அவையின் முதல் கட்டத்திலிருந்து தற்கால திரு அவையின் இந்த கட்டம் வரை கர்த்தருக்கும் கர்த்தரின் கருத்துக்களுக்கும் இயேசுவுக்கும் இயேசுவின் கொள்கைகளுக்கும் இந்த கொள்கை பிடிப்புகளை விட இன்னும் அதிகமான கொள்கை பிடிப்போடு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாம் மறைசாட்சியர் என்று கூறுகின்றோம். நம்முடைய காலகட்டத்தில் அருள் சகோதரி ராணி மரியா வரை ரத்தம் சிந்தக்கூடிய சூழ்நிலை. நம்முடைய மண்ணில் எத்தனை பேர் ரத்தம் சிந்தினார்கள்? ஒன்றே ஒன்று இப்பொழுது தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் எனக்கு அடையாளமா அல்லது கிறிஸ்தவம்
எனக்கு வாழ்க்கையின் அறிவை கொடுத்து அதில் என்னை வாழ வைக்கின்றதா? இந்த நிலைக்கு நாம் சிந்தித்து வர வேண்டும். வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய திருநிலையினர், துறவியர் உண்மையிலேயே கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். சமரசம் இல்லை. கிறிஸ்துவின் போதனைகளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இதைத்தான் பேதுரு விரும்புகின்றார். திருத்தூதர் பணிகள் நூல் 6:4 நாங்கள் ஜெபிப்பதிலும் இயேசுவின் வார்த்தைகளை போதிப்பதிலும் கவனம் செலுத்துகின்றோம் என்று திரு அவையின் வழிகாட்டிகள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களோடு பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக உலக கொள்கை பிடிப்புகளையும் தாண்டி ஆன்மீக கொள்கை பிடிப்பு அதைவிட பன்மடங்கு உறுதியாக இருக்கும் என்பது நம் நம்பிக்கை. கண்டிப்பாக ஃபாதர், ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் அழகாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நிகழ்வுகள், இந்த அமர்வு வந்து மிக மிக சிறப்பாக இருந்தது. பங்கெடுத்த அன்பர்கள் அனைவருமே பலதரப்பட்ட சிறந்த ஒரு பரிந்துரைகளையும் சிறந்த கருத்துக்களையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டோம். இதில் இந்த கருத்து சரியது, இந்த கருத்து தவறானது அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்முடைய பரிந்துரைகள் அனைத்துமே நம்முடைய திரு அவை முன்னோக்கி செல்வதற்காக நாம் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகள், அதுவும் ஒன்றிணைந்து ஒன்றிப்பு, அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உலக ஆயர்கள் மாமன்றம் வந்து ஒரு 3 பகுதிகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம பிரிச்சிருக்கோம். நம்முடைய ஒன்றிப்பு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பங்கேற்பு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நற்செய்தி பணி எவ்வாறு இருக்க வேண்டும். இன்று நாம் சிந்தித்தது ஒன்றிப்பு என்ற மைய கருத்தில் பலதரப்பட்ட கருத்துக்களை நாம் என்ன பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டோம். ஸோ இந்த கருத்துக்கள் பேசியது அவ்வளோதானா, இதோட நம்ம அப்படியே கடந்து சென்று விட வேண்டுமா என்று கேட்டால் பேசுனதில் எந்த ஒரு பலனும் இல்லை. ஸோ இதை நாம் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய திரு அவையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், நாம் அனைவருமே நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக எல்லாருமே என்ன பண்ணணும்னா நம்ம தனி மனித மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுவரை எந்தெந்த தளங்களில் நாம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த தளங்களில் நாம் பிறரை ஒதுக்கி வைத்திருக்கிறோம், எந்தெந்த தளங்களில் நாம் செய்த தவறுகள் என்னென்ன, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமேயானால் அந்த தவறுகளை அங்கே களைந்து விட்டு நான் மட்டும் மாறுவதோடு இல்லாமல் பிறரையும் நாம் என்ன செய்ய வேண்டும், மாற்றம் பெற வேண்டும். அதனால் நிகழ்ச்சி பார்த்திருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களாக நீங்கள் உங்களுக்கும் பலவித கருத்துக்கள் இந்த ஒன்றிப்பு என்ற தலைப்பின் கீழ் இருக்கலாம். அந்த கருத்துக்களை உங்களுடைய இறை சமூகத்தினரோடு என்ன பண்ணுங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா பகிர தான் நிச்சயமாக 1 2ஆக மாறும், 2 4ஆக மாறும். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே நிகழும். அதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு வலியுறுத்துகிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்பான அழகான நிறைய அறிவுபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை மிக அழகாக அந்த தலைப்பு என்ன, அதை குறித்த சில விளக்கங்களையும் முன்னெடுப்புகளையும் அழகாக விளக்கிக்கூடிய நம்முடைய மேதகு ஆயர் ராயப்பா அவர்களுக்கும் அருட்பணியாளர் டெரன்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இது நமது மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி கூட்டொருங்கு இயக்க திரு அவை ஒருங்கிணைந்து ஒரே பாதையில். நீங்கள் உங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு போங்க, கடைசியில் முடிவெடுக்கிறது ஆயரும் பங்கு தந்தையும் தான் என்கின்ற அந்த ஒரு மனநிலை இன்றைக்கு இருக்கிறது வந்து ஒரு யதார்த்தம் தான். நம்முடைய திரு அவையில் ஜனநாயகத்திற்கு எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பங்குகளில் நாங்கள் பங்கேற்பாளர்களாக இருப்போமா இல்லை பார்வையாளர்களாக இருப்போமா? திருச்சபையிலே நாம் பங்கேற்பு என்பது இது ஒரு ஆன்மீக காரியத்திற்காக பொதுநிலையினரை பங்கேற்க செய்வதாக நாம் பார்க்கின்றோம் அல்ல. பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பகிர்ந்தளித்திருக்கின்றார்கள். என்னுடைய முடிவினில் மாற்றம் வரவில்லை என்றால் நான் அகங்காரம் கொண்ட ஒரு பங்கு தந்தையாகத்தான் இருக்க முடியும்.